மாசம் காத்தடிச்சு ஏன் கோவப்படுறேன்? மார்கழி மாசம் நடக்குது, பனி அடிக்குது, காத்தடிக்குதுங்கற. நல்ல பாட்டா ஒரு பாட்டு பாடுங்க. வேற தப்புக்கார வேற கோவப்படுறான்ல. ஆடி மாசம் பாடக்கூடாது. ஏப்பா உனக்கு ஏன் ஆம்பளை கேட்ட கோவம் வருது? ஆமா அப்புறம் ஆடி மாசம் ஆடி மாசம்னு இல்ல தம்பி இல்ல தம்பி ஆடி மாசமே கடுப்பா இருக்கு. பொண்டாட்டியை பிரிச்சுட்டாங்க. பாட்டு பாடியா? ஆடி மாசம் பாடக்கூடாது அவ்வளவுதானே தம்பி. இந்தப்பா பாரு தம்பி. மார்கழி மாசம் காத்தடிக்க வாடி கொண்ட நெத்தடி பாடி வா கோயில. ஆடி மாசம் முடிஞ்சு மார்கழி மாசம் காத்தடிக்குதோ? நீ பாட்டே படிக்க. அட உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் காத்தடிக்க வாடி கொண்ட நெத்தடி பாடி வா கோயில. சொன்னது தவறுதே. உன்னை நான் பாட்டு பாட சொன்னது என் தவறுதே. ஆடி மாசத்தை ஞாபகப்படுத்தாது. ஏப்பா ஆடி மாசம் பிரிச்சு வைக்கணும் பார்த்தா இவங்க பிரிச்சுட்டு மறுபடியும் பொண்டாடி வீட்டுக்கு போறாங்க. புரிச்சேன். அருமையா தர்மலார் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆஜர் காத்துக் கொண்டு இருக்கும் தொண்டி அருகாமுள்ள திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பவன் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கள் கலைப்பணியை இனிதே துவங்கின. நன்றி நன்றி கலந்த வணக்கம் மற்றும் பக்தோடி பொதுமக்கள் அனைவரையும் திரளாக வருக இப்படிக்கு பெரியாலப்பட்டி குழாயப்பட்டி மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புனார் தேனூரை சேர்ந்த சுப்பிரமணி புதுக்கோட்டை சுப்பிரமணி இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 1,00,000. இதான் மேட்ரு. வேற நீ குறைஞ்சனா 7,000 8,000 நினைச்சிடாம. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடக அமைப்பாளர் தேனூர் சுப்பிரமணி புதுக்கோட்டை சுப்பிரமணி அமைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கள் கலைப்பணியை இனிதே துவங்குன்றா. உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்லுவேன். தம்பி கடுப்பா இருக்குல்ல அப்பனா எவ்வளவு கடுப்புல இருப்பேன். என்னடா பொலியல் மாடுமா நிக்கிறேன். எப்பதான் உள்ள உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லிட்டு எங்கள் நாடகத்திலே வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் 2 யூடியூப் சேனலுக்கு அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வீடியோ எடுங்க தயவு செய்து லைவ் எல்லாம் போடாதீங்க. பொண்டாட்டி இம்முச தாங்க முடியல. ஏன் தம்பி? ஏன் பொண்டாட்டி திட்டல? பக்கத்து வீட்டுல உள்ள பொம்பளையாள் ஏன் அவங்க வெளிநாடு போட்டு அவங்க வீட்டுக்காரரு சரி என்னை பார்த்துக்க சொன்னாரு. யாரு அவரா? அவரு பார்க்க சொல்லிட்டு வெளிநாடு போயிட்டாரு. இப்ப அந்த பக்கத்து குடும்பத்தை நீங்க தான் பாக்குறீங்க. அந்த அக்கா 6 மாசமா இருக்காங்க. ஏய் அவரு வெளிநாடு போயிட்டாரு. எப்ப 6 மாசம்? அட 6 மாசமா அவங்க தனியா இருக்காங்க. ஓஹோ நீங்க நான் மாதிரி மாசமா இருக்குன்னு நினைச்சுறாங்க. அவங்க அதானே ஏன் கோவப்படுறாங்கல்ல? இல்ல நீங்க போய் அடுத்தால நம்ம வந்து இந்த பொம்பளை பிள்ளைய இடிக்கிறது அதுகளுக்கு பிடிக்கவே இல்லை. ஓஹோ மேல பாசம் நான் தம்பி கட்டு போயிடக்கூடாது. தம்பி இதே கருத்தோட நாட முடிகிற வரைக்கும் இருக்கணும். சரியா? தம்பி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆமா தம்பி கெட்டு போயிடக்கூடாது. உண்மை 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 அதெல்லாம் இயல்புங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் இடிக்காம இருக்கலாம்னே. இடிச்சா தானே நமக்கும் பெருமை. தொழில் ஏமாத்தக்கூடாது. காசு ஊர் காசு பனி நேரம் இடிக்காம எப்படித்தான் இருக்கிறது. இருந்தாலும் தம்பி கெட்டு போயிடக்கூடாது. பாட்டு படிக்க சொன்னா முதல்ல ஆடி மாசம் சொன்னா இப்போ இடிக்க கூடாதுங்கிற ஒன்னும் புரியல. தம்பி கெட்டு போயிடக்கூடாது. நீங்க 2 பேரும் கெடுக்காம இருக்கீங்க. உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லி சொல்லிக்கொண்டே தூங்கினா என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே என்ன செய்ய போறோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஆளுக்காலு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மீறி நான் சுருட்ட பாக்குறேன். ஆளுக்காலு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மீறி நான் சுருட்ட பாக்குறேன். இளபோகிற குறுக்கு வழிகளை சம்பாதிக்கிறேன். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே.
சிறப்பாக ஒளிபரப்பி அமைத்திருக்கும் தீபா ஒளிபரப்பி அன்புள்ளவர்களை சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆனல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை யாரு யாரு நடன பேராளி யார் தம்பி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், லண்டன் புகழ், புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அடிமத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனிக்க மானே மா கோயிலே அடிமத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனி மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே கஞ்சமாடு கம்பளதா கஞ்சமாடு கம்பளதா இடிக்கிற ஆடி மாத்த காத்தடி வாடி கொஞ்சம் சேத்தனி மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே அடிவானே மா கோயிலே நானே ஆ கோயிலே ஏங்க எப்படி பாட்டு வருது? அடிகள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாங்களுக்கு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திற்கும் சீன அமைப்பு வீரமாகாளியம்மன் வண்ண திரேகம் பொறுமை டி தேன்மொழி கைகாட்டி புறாம்பட்டி அருமையான சீனமைத்திற்கு அன்புகளை சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிவரி அமைப்பு தீபா ஒளிபரப்பி தேனூர் போனே நல்ல செச்சு பாட்டா சாமி பாட்டா வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் புதுகையைச் சேர்ந்த இயக்கிய அருள் அவர்களை விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் தான் முக்கியம் சொல்லி இன்னைக்கு உள்ள நாடகம் 80,000 பேசி 27,000 முடிச்சிருக்கு. அடிச்சு விடனு 80,000 பேசுன கண்டா சும்மா புலி விட்டுட்டு போக வேண்டிய நாடாமே புலி விடுறதானே. 80,000 பேசி
அட மைச்சேட்டை எடுத்துக்கிறங்க பொதுவா. ஆமா நம்ம மைச்சேட்டை பொதுவா பொதுவா கேட்பாங்க. அந்த இந்த டிப்லைட் 50 டிப்லைட் வருது, சீரியல் பல்ப் வருது, நாடாது பொண்ணு, சரி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கொட்டகை கொட்டை எவ்வளோ பாரு அண்ணே 80,000 வரும். அப்புறம் நம்ம ஆளு கூட்டத்தில் விழுகிறாமே சுப்பிரமணியம் வந்தானே வெறும் 36 ரூபாய்க்கு போட்டு தருவேன் அப்படின்னு. அதுல ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஆளு குமார்னு ஒரு ஆள் அப்ப சும்மா ஓட பண்ணி தருவேன். இப்படி சொல்லி நிறைய ஆளு புலப்பை கிடைச்சிருக்கேன். ஒரு 80,000 சொல்லுவா முதல்ல ரேட்டு. சரி அப்புறம் இடையில அந்த பாப்பா சரி கூடவா குறையவா 20,000 முடிச்சு விடுங்கண்ணே. 20 ரூபா 80,000 இங்க இருக்கு, 20 ரூபா இங்க இருக்கு. அப்படித்தான் நிறைய புலப்புலம் கெடும். அது மாதிரி பேசியிருப்பான்னு பொதுவா சொல்றேன். ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நான் வளர்த்த ஆத்தாக்கா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம் தான் முக்கியமான இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழாக்குள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க எல்லாம் நாடகம் வைக்கிறனால நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் ஒரு வாரமா நாடகம் இல்லை. இன்னைக்கு நாடகத்துக்கு கிளம்புனேன். வீட்டுல கிளம்புனா ஊர்ல மழையா? உங்க ஊர்ல? எங்க ஊர்ல. என்னடா அதிசயம்? அங்கமே கருகிருச்சு. ஐயா என்னடா கும்பாதுக்கு தான் நாடகம் வச்சு மண்டலா விஷயத்துக்கு நடக்குமோ நடக்காதுன்னு. சரி அப்புறம் பாயத்தோட நெருக்கி வந்தா எனக்கு சிந்தனை மாறிடுச்சு. ஏன்னா அந்த நாடகம் நடந்தாத்தே லோனு காசும் கட்ட முடியும். அம்மா ஒரு ஆளும் ஒரு சிந்தனையில கணக்கு பண்ணிட்டே வருவான். ஆனா உண்மையில நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் அந்த வந்தவனா அந்த கும்மி பாட்டு போட்டு எவ்வளவு அருமையா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த கும்மி பாட்டு பெண்கள்லாம் எவ்வளவு அந்த அபிநயத்தோடு ஆடிக்கிட்டு ரொம்ப சிறப்பா அவங்கள இழப்பாரு அப்படி யாரு அப்படியே இருக்கும் போல இருக்கு கூட்டத்துல. அந்த பொம்பளை ஆளுங்க அந்த சந்தோஷமே வேற. ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஒரே மாதிரி குறுப்பு சேலை ஜாக்கெட் தையக்குழி வந்து 800 ரூபாய் இருக்கும். துணி 150 ரூபாய். பின்னால சன்னலு கதவு ஜாக்கெட் எல்லாம் வச்சிருப்பாங்க. குஞ்சம் கிஞ்சம் அந்த பின்னால கயிறு சுருக்கப்படுத்துங்கிற மாதிரி 2 கயிறு. புரிச்சனை பார்த்தா வேலிக்கரை வெட்டிட்டு விடால வெட்டிட்டு கிடப்பேன். வளர்த்த ஆத்தாக்க ஒன்னா இருந்து கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அவ்வளவுதான். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து அப்படி கும்மி கொட்டில அந்த சந்தோஷமே. அது நம்மால இடையில நழுவேன் ஆம்பளையாள் எப்படி நல்லா கும்மி கொட்டி நைஸா பளிச்சுன்னு இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு கும்மி கொட்டை நிப்பாட்டிடுவாங்க. நிறைய ஆள் இருக்கேன் இப்படி லேடிஸ் இப்படி கிள்ளிவிட்டு கம்பமா இருந்துக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாரும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுது. நீ சீக்கிரம் பார்த்தா நோய் விட்டு போகுது. பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போயிருமோல. அப்படிதான் சிரிக்காங்க. நீ தானே தம்பி சொன்ன வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். நோய் விட்டு போகும்னு சொல்லி இருக்காங்க. எங்க நோய் விட்டு போயிருக்கு. ஏன் என்னவோ இப்ப என்னவோ 2 நாளா யூடியூப்ல ஓடுறாங்க. சீனாவுல இன்னொரு வைரஸ் மயில புணுங்க வருதான். ஆமா ஆமா அவங்க வீட்டுல இலை விழுக நம்மள காவ அடிக்கிறாங்க. புராடாது எங்கடி நம்ம பொழப்பு எப்படியா போய். அதுவும் என்னடா இப்ப மனுஷன் எதை சாப்பிட்டா இந்த வாய் விட்டு கேளுங்க நோய் விட்டு போகுங்கிறாங்க. நோய் எங்க விட்டு போகுது? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகரு வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு சிக்கன் சாப்பிட்டா சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு எதை தேன் திங்கிறது? மனுஷன் எதத்தினால யாருன்னா மனுஷன் இப்ப எப்படி வாழன்னே தெரியல. நல்லா இருக்குமா மனுஷன் வாழ்க்கை? மனுஷன் அப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு. ஏதோ சாப்பிட்டாங்கிறது மனுஷன் எப்படி தினமும் வாழ்றது? அதனால எல்லாரும் ஒன்னா இருந்து நான் தாத்தாக்கு நல்லா சம்பாரிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. பேங்குங்களா பணம் போட வேணாம். எல்லா இடத்துலயும் கொள்ளி அடிக்கிறாங்க. அப்புட்டும் திருடங்க. பேங்க்ல பட்டா சேஃப்டி தானப்பா. யார் சொன்னது?
நைஸா இந்த வீட்டுல உள்ள பொம்பளைகளுக்கு நைஸா போன் அடிப்பாங்க. எப்படி? உங்களுக்கு ஓடிபி நம்பர் பார்த்து சொல்லவும். 2312 அக்கா அங்க பேங்க்ல இருந்து பேசுற இவங்க ஆர்வத்துல பணம் போட்டு விட போறாங்க. 2635 ரூபா. அவங்க இருக்க 500 ரூபாய் எடுத்து விட்டுருவாங்க. நிறைய ஆள் விவரம் தெரியாம இப்ப நிறைய ஆள் காசெல்லாம் விட்டுறாங்க. ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நான் வளர்த்த தம்பியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. யார் அவங்களா? இந்த இருக்கான் அந்த இருக்கானா ஊதா பண்ணி இருக்கான்ல. ஆமா, அவன் தான் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரா? அவர் பக்கத்து தம்பி உட்காந்து அவன் யார் தெரியுமா? யார் அவன்? அவன் தான் ஜடேஜா. ஜடேஜாவா? தக்குமால வச்சிருந்தாள். என்ன சொல்ற? ஜடன்னு அடிச்சான் பாரு. மூத்தருந்தே வேற என்ன? அவர் பக்கத்து தம்பி உட்காந்து அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் டோனி. இப்பெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை. புதன்கிழமையா? இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நாளை காலையில பள்ளிக்கூடம் போயில நம்ம ஆளு ரொம்ப வேதனையா இருக்கும். எப்படி? தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு 8 மணி அப்புறம் அம்மா வயிற்று சரி. எல்லாரும் என் வயிற்ற பார்த்து கண்ணு வைக்கிறா அவளை. அதான் ஊரே சிரிக்குது. ஆமா, 10 மணிக்கு மேல பார்த்தோம்னா வேலைக்கு தூர்ல கிடக்கும் பேக்கு. அப்புறம் வயிற்றுலாம் ஓடிடும். நிறைய குரூப் அப்படிலாம் இருக்காங்க. அதனால எல்லாரும் ஒழுங்கா படிங்க. படிச்சு எல்லாரும் ஆத்தா பெண் சொல்ற கேட்டுக்கிட்டு அவங்க யாராவது காலேஜ் இலச்சில சேர்த்து விடா இடத்தை வித்து நீங்க போன் வாங்கி பேசிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு தெரியணும். நல்லா படிப்பேன். நல்ல விஷயத்தை தான் சொல்றேன். இவங்க எல்லாம் நினைக்கிறேன் நம்ம பிள்ளையா திருச்சியில படிக்கிறேன், தனியார் காலேஜ்ல பிபிஏ படிக்கிறேன்னு சொல்லுவேன். இவன் பாவம் நம்ம வீட்டுல உள்ள அளவு சொத்தை விட்டு போன் வாங்கி புள்ள படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல இந்த கொரோனா நேரத்துல ஆன்லைன்ல படிச்சிருக்காங்க பாருங்க பயிலுகள்லாம். ஆனா எங்க அண்ணன் ரூமுக்குள்ளே இருந்து சொன்னால ஏபிசிடி தான் படிக்கிறான்னு போய் பாக்குறேன். உள்ள மொட்டை கொடி படம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் வேற அப்படி படிச்சிருக்காங்க. சத்த அமைதியா இருப்பா. என்ன நல்லா படிங்க தயவு செய்து. நான்லாம் படிக்காதனாலதான் ஊருக்கு சோறு தின்னு இந்த உடம்ப வளர்த்துருக்கேன். நல்ல வேலை இதுலயா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா என்னை போட்டு செங்கக்கல் அல்ல விட்டு நுங்க தள்ளி போடுவாங்க. இந்த 500 ரூபாய்க்கு செங்கக்கல் இந்த கொரோனா நேரம் நம்ம பட்டவாடு எனக்கு கொத்தனார் வேலை பார்த்தீங்களோ? ஐயா அதெல்லாம் ஏன் கேக்குறேன்? நார்தர் போடுறாரு, பெட்டி வாங்கிக்கிறாரு. நான் ரேகையா அழிஞ்சு வச்சு என்ன பண்ணிருக்கீங்க? கைத்தொழில் தான். என்னையா சொல்றா? எதுக்குயா சிரிக்கிறியா? வேலை பார்த்ததுயா. சரி. கரண்டி பிடிச்சு வேலை பார்த்தா? ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து 4-5 நாள் வேலை ஆகிட்டேன். சரி. 6ஆம் நாள் சொன்னார் மேஸ்திரி, தம்பி உங்களுக்கு சாரம் போடுத்தாரு, வெளியே ஒரு செவர் பூசணும்னு சொன்னார். செவர் பூசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சாரக்கு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். ஐயோ. கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும், கூட்டி போய் ஒரு ஊசியை போட்டு தம்பி 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து பாருன்னு மரியாதை. எங்க மேஸ்திரி கூப்பிட்டா, தம்பி இங்க வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலை ஆச்சுன்னு கேட்டார். அண்ணே 5 நாள் வேலை இருந்தா அவங்க சம்பளத்தை பிடிங்க, கூட ஒரு 1000 ரூபாய் வேணாலும் வாங்கிக்கிறங்க, இன்னும் போய் நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டேன், 5 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பே 2 நாள்ல உடச்சு நீ நட்டமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி அதுதான் போனா போகுது, கல்யாணம் காட்சி பண்ணி செட்டில் ஆயிருவான். சரி அப்படின்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சு. யார் உங்களுக்கா தம்பி? எனக்கு ஏன் பண்ணியா மருமனுக்கா கேக்குறேன்ல, சும்மா சந்தேகமாவே கேட்பேன். கேள்வி தானே. 7-8 ஊர்ல பொண்ணு பார்த்தோம், பொண்ணு கிடைக்கல, பொண்ணும் கொடுக்கல. சரி அப்படி இல்ல, உங்க அழகு கிடைக்கல, உங்க அழகுக்கு முதல்ல உங்களுக்கு சரி. 7-8 ஊர்ல பொண்ணு பார்த்தோம், பொண்ணே கிடைக்கல, பொண்ணு கிடைக்காம இருக்கும், பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்தேன். சரி, புரோக்கரை பார்த்து 5000-10,000 செலவானாலும் பரவாயில்ல, நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும் புரோக்கர் சொல்லிட்டு. சரி, புரோக்கர் சொல்லிட்டாரு, தம்பி உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. சரி, என் ஜாதகத்தை கொண்டே கொடுத்தேன். ஜாதகம் ஹோஹோன்னு இருக்குன்னு சொல்லிட்டாரு. பங்குனி 5ஆம் தேதியில இருந்து உனக்கு வாழ்க்கை பெரிய லெவலுக்கு ஆளா போறேன்னு சொன்னேன். பங்குனி 5ஆம் தேதி தான் கொரோனாவே வந்தது. சொல்லிட்டாரு ஜாதகம் ஹோன்னு 2 மாதம் கழிச்சு ஒரு பொண்ணு கிடைச்சிடும். சரி அப்படின்னு 2 மாதம் கழிச்சு புரோக்கர் என்ன போற வைக்கிறார். தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்.
அது சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நானே 5வது பெயில் வேற கவர்மெண்ட் கொண்டாடி கிடைச்சு நாடாட்டத்துல துணிமணிலாம் மடிச்சு பேக்கல வச்சு பரணி மதிக்கூடிய நாடகம் ஒரு மதில் வேணாம். ஓ நாடகம் ஆடினாத்தான் காசு காசு அப்படின்னு சொல்லிட்டு அது கவர்மெண்ட் வேலை அப்படி இல்ல. வேலைக்கு போனாலும் போகலான்னு மாதம் சங்கத்துல ஏடிஎம்ல கிருத்து எடுத்துக்கலாம் பணம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, முதல்வர் முடிஞ்சிருச்சு, மறுவடை முடிஞ்சிருச்சு. 5 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. ஏன் கொண்டா சொல்லிட்டா நான் 1ஆம் தேதி இருந்து வேலைக்கு போறேன். வேலைக்கு போறேன்னு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எந்த பொண்டாட்டினா ஒரே மாசத்துல வேலைக்கு போவா? வேலைக்கு போறோம்னா தொண்டி தக்காஸ் கடையில ஒரு 500 ரூபாய்க்கு அல்வா. என்ன கடை? தக்காஸ் கடையா? நக்காஸ் இல்ல, தக்காஸ். சூப்பரா இருக்கும் அல்வா, சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஒரு 500 ரூபாய்க்கு அல்வா வாங்கி கொடுத்தாச்சு. சரி. கால மதுரையில இருந்து சேவலாசில இருந்து கொடுத்து விட சொல்லிட்டேன். மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு. அங்க இருந்தே வந்து தலையில வைக்கிறக்கா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறக்கா? கொண்டாடி சந்தோஷம். ஏயா நீங்க நினைக்கிறதே தவறு. நீங்க கோடி ரூபாயை கொண்டாந்து சம்பாரிச்சு பொண்டாட்டிட்டு கொடுங்க, அதெல்லாம் வாழ்க்கையே இல்ல. கல்யாணம் பண்ணாதானே அதெல்லாம் தெரியும். நம்ம அட கல்யாணம் பண்றியே பண்ணல, அடுத்த ஆள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தாலும் 20 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி கொடுங்க. இந்த சந்தோஷமே வர. நான்லாம் எத்தனை லட்சம் வாங்கி கொடுத்து செருப்படி மட்டும். அது சரி அது சரி. மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்து முன்னாடி குளிச்சுட்டு வேலை கிளம்பிட்டு ஒரு 9 மணி 9 இருக்கும். சரி வேலை கிளம்பிட்டு நம்பட்டி எங்க இருக்குங்கக்கா? நம்பட்டியா? நான் சொல்லிட்டு மம்பட்டி பைக் எடுத்து வெளியே போயிட்டியா? நான் நினைச்சேன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு படிச்சிருக்காங்க. அப்புறம் நம்பட்டி எடுத்து நான் வெளியே போயிட்டு சரி வெளியே போயிட்டு வீட்டுல வந்து வாங்கினே பொண்டாட்டிய காணா. சரி ஆபீஸ்க்கு நேரம் வேலை கூட நம்ம ஊர் பக்கத்துல திருவாடானே. ஆமா திருவாடானே. சரி அங்க இருந்து ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. அப்புறம் பைக் எடுத்து போய் பாக்குறேன், இங்க புளியம்பட்டு தூர்ல 100 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அது சரி. அப்படி கதையெல்லாம் இருக்கு. அதை நம்பி ஏதாவது நம்புறோமா? நம்ம கண்டனை எல்லாம் அப்படிதான். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்லா உண்மையில நல்லா ரசிக்கிறாங்க. கொஞ்சம் பேரா அந்த நாடகத்தை ரசிக்க என்பதை சொல்லி நம்ம ஊருக்கு வந்து எந்த ஊர் போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாதான் நினைச்ச காரியம் நிறைவேறும் சொல்லி இந்த தெய்வத்தை வணங்கி கலை பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த சிவகாமி இல்லையா